நிறுத்துங்கள். இப்போதே நிறுத்துங்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் ஒரு நொடி நிறுத்துங்கள். கைபேசியை கீழே வையுங்கள். கண்களை மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள். உள்ளே நிறுத்துங்கள். வெளியே விடுங்கள். இப்போது கேளுங்கள். சிவன் இப்போது உங்களிடம் நேரடியாக பேச விரும்புகிறார். இந்த வீடியோவை நீங்கள் திறந்தது தற்செயல் இல்லை. இந்த நொடி, இந்த வினாடி, சிவன் உங்களை நோக்கி ஒரு அவசர வழிகாட்டுதல் அனுப்பியிருக்கிறார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த வழிகாட்டுதலை கேளுங்கள், உணருங்கள், உள்ளே இறக்குங்கள். ஏனென்றால் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடும். ஒரு திருப்புமுனை என்றால் என்ன? திரும்பிப் போவது இல்லை, திரும்ப முடியாத அளவு முன்னே போவது. சில தருணங்கள் அப்படி இருக்கும், சில சந்திப்புகள் அப்படி இருக்கும், சில வார்த்தைகள் அப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறது. கடைசி வரை இருங்கள். ஒரு நொடி கூட தவறவிட வேண்டாம். இப்போது ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது? ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? ஒரு வழி தெரியாமல் நிற்கிறீர்களா? ஒரு கஷ்டத்தில் சிக்கியிருக்கிறீர்களா? ஒரு உறவு வலிக்கிறதா? ஒரு கனவு நிறைவேறாமல் இருக்கிறதா? உள்ளே ஒரு அமைதியின்மை இருக்கிறதா? என்ன என்று தெரியவில்லையானால் ஏதோ சரியில்லை என்று தெரிகிறதா? இந்த உணர்வுகள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகவே. சிவன் வழிகாட்டுவார். ஆனால் வழிகாட்டுதல் கேட்க முதலில் கேட்க தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார் நிலை இப்போது வாருங்கள். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். திருப்பூரில் ஒரு வியாபாரி இருந்தார். பெயர் சேகர். வயது 57. நல்ல தொழில் இருந்தது, வீடு இருந்தது, குடும்பம் இருந்தது, வெளியில் பார்க்க எல்லாமே இருந்தது. ஆனால் உள்ளே ஒரு வெறுமை, ஒரு நிறைவின்மை, ஒரு ஏக்கம், என்னவென்று தெரியாத ஒரு தாகம். அவர் மனைவியிடம் சொன்னார், நான் என்ன தேடுகிறேன் என்று தெரியவில்லை, ஆனால் ஏதோ தேடுகிறேன். மனைவி சொன்னார், சிவனை தேடுகிறீர்கள். சேகருக்கு சிரிப்பு வந்தது. கோயிலுக்குத்தான் போகிறேன், சிவனை வணங்குகிறேன், இன்னும் என்ன தேட வேண்டும் என்று கேட்டார். மனைவி சொன்னார், கோயிலில் போய் வணங்குவது வேறு, சிவனை உள்ளே தேடுவது வேறு என்று. அந்த வார்த்தை சேகரை தொட்டது. அன்றிரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு மனைவி சொன்னதை நினைத்தார். உள்ளே தேடுவது என்றால் என்ன? உள்ளே என்ன இருக்கிறது? அந்த கேள்வியோடு தூங்கினார். அடுத்த சில வாரங்கள் அந்த கேள்வி அவரை விடவில்லை. ஒரு நாள் ஒரு ஆன்மீக கூட்டத்திற்கு போனார். அங்கே ஒரு வாக்கியம் கேட்டார். அது அவரை அசைத்தது. என்ன வாக்கியம் என்று சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் பொறுங்கள். அந்த வாக்கியம் இந்த வீடியோவின் மையம். அதை நேரடியாக சொல்லிவிட்டால் இலகாது. அதற்கு ஒரு ஆழம் வேண்டும். அந்த ஆழத்தை இப்போது உருவாக்குகிறோம். இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் பேசப்போவதென்னவெனில், ஏன் வாழ்க்கை சில நேரங்களில் ஒரே இடத்தில் நின்று சுழல்கிறது என்று, சிவன் அனுப்பும் வழிகாட்டுதல் எப்படி வருகிறது என்று, அந்த வழிகாட்டுதலை கேட்க எப்படி தயாராவது என்று, நடைமுறையில் என்ன செய்வது என்று, இவை எல்லாவற்றையும் இன்று தெரிந்து கொள்வோம். மேலும் சேகரின் கதையில் அவர் கேட்ட அந்த வாக்கியம் என்ன என்று இந்த வீடியோவில் தெரியும். இப்போது ஒரு அடிப்படை விஷயத்திலிருந்து தொடங்குவோம். வாழ்க்கை ஒரே இடத்தில் சுழல்வது ஏன்? சில பேருக்கு வாழ்க்கை ஒரு சுழல் போல் இருக்கும். அதே கவலை, அதே பிரச்சனை, அதே மனிதர்கள், அதே தவறுகள், திரும்பவும் திரும்பவும் அதே. மாற வேண்டும் என்று தெரியும், மாற முயற்சி செய்கிறோம், ஆனால் திரும்பவும் அதே இடத்திற்கு வருகிறோம். இது ஏன் நடக்கிறது? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நதி ஓடுகிறது, ஒரு பாறை இருக்கிறது. நதி அந்த பாறையை சுற்றி போகிறது. ஆண்டாண்டு காலமாக அதே வழியில் போகிறது. நதிக்கு வேறு வழியில் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் அதே வழிபாடு இருக்கிறது, அதே ஓட்டம். நம் மனமும் அப்படித்தான். நம் பழக்க வழக்கங்கள் என்னும் பாறைகளை சுற்றி ஓடுகிறது. அந்த பாறைகளை நகர்த்தாமல் மனம் மாறாது, வாழ்க்கை மாறாது. அந்த பாறைகள் என்ன? பழைய நம்பிக்கைகள். நான் முடியாதவன் என்ற நம்பிக்கை, நான் தகுதியற்றவன் என்ற நம்பிக்கை, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை. இவை பாறைகள். சிவன் வழிகாட்டுதல் என்னவெனில், இந்த பாறைகளை நகர்த்து என்பது, புதிய வழியில் ஓடு என்பது. ஆனால் பாறைகளை யார் நகர்த்துவது? நாமே நகர்த்த வேண்டும். சிவன் வழிகாட்டுவார், நாம் நகர்த்த வேண்டும். இதுதான் சிவ வழிகாட்டுதலின் மகா ரகசியம். சிவன் செய்வார் என்று காத்திருக்காமல், சிவன் வழிகாட்டுவார் என்று நம்பி செயல்படுவது. இப்போது மிகவும் முக்கியமான விஷயம். சிவன் வழிகாட்டுதல் எப்படி வருகிறது? பலர் நினைக்கிறார்கள், சிவன் வழிகாட்டினால் ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் வரும், அல்லது ஒரு கனவில் நேரடியாக சொல்வார், அல்லது ஒரு அதிசயம் நடக்கும் என்று.
ஒரு சில நேரங்களில் இப்படி நடக்கலாம். ஆனால் பொதுவாக சிவன் வழிகாட்டுதல் மிகவும் எளிய வழியில் வரும். ஒரு நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு புத்தகத்தில் கண்ட ஒரு வரி, ஒரு குழந்தையின் ஒரு கேள்வி, ஒரு பறவையின் ஒலி, ஒரு மழைத்துளி, ஒரு திடீர் புரிதல், இவையே சிவன் வழிகாட்டுதல். ஆனால் நாம் கவனிப்பதில்லை. விரைந்து போகிறோம். அந்த சின்ன வழிகாட்டுதல்களை தவறவிடுகிறோம். இதனால்தான் வாழ்க்கை சுழலில் தங்கிவிடுகிறது. இனி தவறவிடாதீர்கள். ஒரு தட்டும் போட்டு சொல்கிறேன். இன்று முதல் ஒரு கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கவனியுங்கள். சிவன் இன்று எங்கே தென்பட்டார்? யாரின் வார்த்தையில், எந்த நிகழ்வில், எந்த திடீர் உணர்வில்? இந்த ஒரு கவனம் மட்டும் வையுங்கள். வாழ்க்கை வேறு மாதிரி தெரியும். இப்போது இன்னொரு கதை. வடலூரில் ஒரு ஆசிரியை இருந்தார். பெயர் மீனாட்சி. வயது 50. நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஆனால் ஒரு கவலை. மகள் ஒரு நல்ல முடிவு எடுக்கவில்லை. தவறான வழியில் போகிறாள் என்று தாய் நினைத்தார். நிறைய சண்டை, நிறைய கண்ணீர். ஒரு நாள் ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகர் சொன்னார், அம்மா, சிவன் உங்கள் மகளையும் காக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். மீனாட்சி கேட்டார், ஆனால் அவள் தவறான வழியில் போகிறாள் என்றால்? அர்ச்சகர் சொன்னார், அந்த வழியில் சிவன் போக விடுவாரா? சிவன் பார்க்கிறார். நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வழிகாட்டுதல் அவர் கொடுப்பார். மீனாட்சி அன்று வீட்டிற்கு வந்தார். மகளிடம் சண்டை போடவில்லை. ஒரு நொடி அமர்ந்து, சிவனே, என் மகளை காப்பாற்று என்று கேட்டார். அடுத்த 3 மாதத்தில் மகள் மாறினாள். யாரும் சொல்லவில்லை, யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தானாக மாறினாள். மீனாட்சி இப்போது சொல்கிறார், நான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன், சிவனே காப்பாற்றினார். இதுதான் சிவ வழிகாட்டுதல். நாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம், சிவன் காட்டுகிறார். நம் முயற்சி நிறுத்தி சிவன் வழியை திறந்துவிட்டால் அவர் வேலை செய்கிறார். இது கஷ்டமா? ஆமாம், கஷ்டம். விட்டுவிடுவது மிகவும் கஷ்டம். ஆனால் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்று மீனாட்சி காட்டுகிறார். இப்போது மிகவும் ஆழமான விஷயம். சிவனின் வழிகாட்டுதல் என்பது நம் விருப்பத்திற்கு வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் சிவனின் வழிகாட்டுதல் நம்மை திருப்திப்படுத்தாமல் போகலாம். சில நேரங்களில் சிவன் சொல்கிறார், இந்த வழியில் போகாதே என்று சொல்கிறார். ஆனால் நாம் போக விரும்புகிறோம். சிவன் சொல்கிறார், இந்த மனிதரை விடு என்று சொல்கிறார். ஆனால் நாம் விட மறுக்கிறோம். சிவன் சொல்கிறார், இந்த பழக்கம் தீங்கு என்று சொல்கிறார். ஆனால் நாம் விடவில்லை. இந்த மறுப்பே நம் வாழ்க்கையை சுழலில் வைக்கிறது. சிவன் வழிகாட்டுவார், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முன்னே போகும். ஏற்றுக்கொள்வது என்பது பலவீனமில்லை. ஏற்றுக்கொள்வது என்பது ஞானம். சிவன் காட்டும் வழி நம்மை விட சிறந்தது என்று நம்புவது ஞானம். இந்த ஞானம் வர நேரமாகலாம், ஆனால் வரும், வர வேண்டும். இப்போது சிவன் வழிகாட்டுதல் எந்த வழிகளில் வருகிறது என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். இவற்றை கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இவற்றில் ஒன்று இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. முதல் வழி, அமைதி வழியாக வரும் வழிகாட்டுதல். ஒரு நிலைமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கும்போது சில நேரங்களில் ஒரு திடீர் அமைதி வரும். அந்த அமைதியில் ஒரு தெளிவு வரும். என்ன செய்ய வேண்டும் என்று உடனே தெரியும். ஒரு முடிவு வரும். அந்த அமைதியே சிவன். அந்த அமைதியில் வரும் தெளிவே சிவன் வழிகாட்டுதல். இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு பெரிய சண்டையின் பிறகு, ஒரு கொடுமையான கஷ்டத்தின் பிறகு திடீரென்று ஒரு அமைதி வரும். மனம் கேட்கும், என்ன செய்ய வேண்டும் என்று. உள்ளூரே ஒரு பதில் வரும். அந்த பதிலை நம்புங்கள், அது சிவன். 2வது வழி, மனிதர்கள் வழியாக வரும் வழிகாட்டுதல். சிவன் நேரடியாக வரமாட்டார். ஒரு மனிதரின் வழியாக வருவார். ஒரு நண்பன் ஒரு வார்த்தை சொல்வான். ஒரு அம்மா ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஒரு அந்நியர் ஒரு சின்ன உதவி செய்வார். ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கும். இவை யாவும் சிவன் வழிகாட்டுதல். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நண்பன் சொன்னது வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். அம்மா சொன்னது பழைய காலம் என்று ஒதுக்குகிறோம். அந்நியர் உதவி வேண்டாம் என்று நம்பிக்கை இல்லாமல் ஒதுக்குகிறோம். இனி ஒதுக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனிலும் சிவன் இருக்கிறார். அவர்கள் வழியாக வரும் வார்த்தை சிவன் வார்த்தை. கவனமாக கேளுங்கள். 3வது வழி, சூழல் வழியாக வரும் வழிகாட்டுதல். ஒரு தோல்வி வருகிறது, ஒரு வாய்ப்பு மூடுகிறது, ஒரு வழி அடைபடுகிறது. இவை எல்லாம் தண்டனை இல்லை, வழிகாட்டுதல். அந்த தோல்வி சொல்கிறது, இந்த வழியில் போகாதே, வேறு வழி இருக்கிறது என்று. அந்த மூடிய வாய்ப்பு சொல்கிறது, இது உனக்கானது இல்லை, உனக்கானது வேறே வரும் என்று. அந்த அடைபட்ட வழி சொல்கிறது, இந்த திசை சரியில்லை, திரும்பு என்று. இதை புரிந்தோமா? தோல்வியை வரவேற்கலாம்,
ஏனென்றால் அது ஒரு வழிகாட்டுதல். இது கேட்பதற்கு எளிமையாக இருக்கிறது, அனுபவிப்பதற்கு கஷ்டம். ஆனால் தோல்வி வரும்போது ஒரு நொடி சிவன் என்னை வேறு வழியில் அழைக்கிறார் என்று நினையுங்கள். அந்த நொடி மனம் கொஞ்சம் இழகும். 4வது வழி, உடல் வழியாக வரும் வழிகாட்டுதல். நோய் வருகிறது, உடல் வலிக்கிறது, சோர்வு வருகிறது. இவை என்ன சொல்கின்றன? நிறுத்து, ஓய்விடு, கவனி. இப்படி சொல்கின்றன. ஓடிக்கொண்டே இருக்கிறோம், உடல் நிறுத்து என்று சொல்கிறது. நாம் கேட்கவில்லை. உடல் கொஞ்சம் உறக்க சொல்கிறது. அதுவே நோய். நோய் வரும்போது சிவன் ஒரு விஷயம் சொல்கிறார். தொடர்வோம். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். சிவன் வழிகாட்டுதல் கேட்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் சத்தமாக இருக்கும்போது வழிகாட்டுதல் கேட்காது. ஒரு உதாரணம், ஒரு ஆற்றின் கரையில் நிற்கிறோம். தண்ணீரின் ஒலி கேட்கிறது. ஒரு சின்ன கல் தண்ணீரில் விழுகிறது. அந்த சப்தம் கேட்கிறதா? நதி ஒலி கேட்கும்போது அந்த சின்ன கல்லின் சப்தம் கேட்காது. ஆனால் நதி அமைதியாக இருந்தால் அந்த கல்லின் சப்தம் தெளிவாக கேட்கும். சிவன் வழிகாட்டுதல் ஒரு சின்ன கல்லின் சப்தம் போல வரும். மனம் சப்தமாக இருந்தால் கேட்காது. மனம் அமைதியாக இருந்தால் கேட்கும். மனம் அமைதியாக இருக்க என்ன செய்வது? தியானம், மூச்சு பயிற்சி, ஓம் நமச்சிவாய, இவை மனசை அமைதிப்படுத்தும். ஒரு வாரம் தினமும் 10 நிமிடம் இவற்றில் ஒன்று செய்யுங்கள். மனம் கொஞ்சம் அமைதியாகும். அமைதியான மனத்தில் சிவன் வழிகாட்டுதல் தெளிவாக வரும். இந்த வாரம் தொடங்குவீர்களா? இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை நினைவில் கொண்டு வாருங்கள். ஈரோட்டில் ஒரு கல்லூரி மாணவி இருந்தாள். பெயர் கவிதா. வயது 21. படிப்பு கஷ்டமாக இருந்தது. தோல்வி மேல் தோல்வி. வீட்டில் அழுத்தம். மனம் சோர்ந்தது. ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று தோன்றியது. அந்த நாள் அவள் கோயிலுக்கு போனாள். சிவன் முன்னால் நின்று கண்களை மூடினாள். ஒன்றும் கேட்கவில்லை. வெறுமனே நின்றாள். அப்போது ஒரு அர்ச்சகர் அவளை கவனிக்காமல் சொன்னார், நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது இல்லாத ஒளியை பார்ப்பது. அவர் வேறு யாரையோ சொன்னார். ஆனால் அந்த வார்த்தை கவிதாவை வந்து தொட்டது. நம்பிக்கை என்பது இல்லாத ஒளியை பார்ப்பது. தோல்வி வந்தாலும் வெற்றி வரும் என்று நம்புவது. இருட்டில் இருந்தாலும் வெளிச்சம் வரும் என்று நம்புவது. கஷ்டத்தில் இருந்தாலும் நல்லது வரும் என்று நம்புவது. கவிதா அந்த நாளிலிருந்து மாறினாள். படிப்பில் முன்னேறினாள். இப்போது நல்ல வேலையில் இருக்கிறாள். அந்த அர்ச்சகர் வழியாக சிவன் பேசினார். ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை போதும். சிவன் வழிகாட்டுதல் இப்படித்தான் வரும். யாருக்கோ சொன்னது உங்களை வந்து தொடும். வானொலியில் ஒரு பாடல் கேட்கும். தொலைக்காட்சியில் ஒரு வாக்கியம் கேட்கும். ஒரு புத்தகத்தில் ஒரு வரி தெரியும். அந்த தருணத்தில் அது உங்களுக்கானது என்று உணருங்கள். அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அது சிவன் அனுப்பிய பரிசு. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் சிவனிடம் என்ன கேட்கிறீர்கள்? பணம் கொடு, வேலை கொடு, உடல் நலம் கொடு என்று கேட்கிறீர்களா? இவை தவறு இல்லை. ஆனால் ஒரு ஆழமான கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். சிவனே, என்னை சரியான வழியில் வழிகாட்டு என்று கேளுங்கள். சரியான வழி என்றால் என்ன? நீங்கள் அறியாவிட்டாலும் சிவன் அறிவார். சரியான வழியில் போனால் பணமும் வரும், வேலையும் வரும், ஆரோக்கியமும் வரும். ஏனென்றால் சரியான வழியில் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் சரியான வழியை சிவன் காட்ட வேண்டும். நம்மால் தனியாக காண முடியாது. இதனால்தான் அந்த கேள்வி முக்கியம். சிவனே, என்னை சரியான வழியில் வழிகாட்டு. இந்த ஒரு வேண்டுதல் தினமும் செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் முதல் வேண்டுதலாக இதை செய்யுங்கள். இப்போது ஒரு மிகவும் நுட்பமான விஷயம். சிவன் வழிகாட்டும்போது சில நேரங்களில் நம் இதயம் ஒரு விஷயம் சொல்கிறது, மனம் வேறு விஷயம் சொல்கிறது. இதயம் சொல்கிறது, இந்த வேலை விடு, வேறு ஒன்று தொடங்கு என்று. மனம் சொல்கிறது, வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம், பாதுகாப்பாக இரு என்று. இதயம் சொல்கிறது, இந்த மனிதர் மேல் கோபம் வேண்டாம், மன்னிக்கலாம் என்று. மனம் சொல்கிறது, இல்லை, கோபம் சரிதான், அவர்தான் தப்பு என்று. இதயம் சொல்கிறது, இந்த இடத்தை விட்டு போ என்று. மனம் சொல்கிறது, இங்கே இரு, தெரிந்ததை விட வேண்டாம் என்று. இந்த இரண்டிலும் யார் சிவன்? இதயம். சிவன் இதயத்தில் பேசுகிறார். மனம் அகங்காரத்தில் பேசுகிறது. இதயத்தின் குரலை கேளுங்கள். அது சிவன் குரல். இந்த ஒரு நுட்பம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளும் எளிதாகும். ஏனென்றால் சிவன் காட்டும் வழி எப்போதும் சரியானது. இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இது மிகவும் ஆழமான கதை. கோவையில் ஒரு பொறியியல் பட்டதாரி இருந்தான். பெயர் அருண். வயது 38. நல்ல சம்பளமுள்ள வேலையில் இருந்தான். ஆனால் இதயம் சொன்னது, இந்த வேலை உன்னுடையது இல்லை, வேறு ஏதோ செய்ய வேண்டும் என்று. மனம் சொன்னது, வேண்டாம், வேலை நல்லா இருக்கு, ரிஸ்க் வேண்டாம் என்று. 2 வருடம் இந்த சூழலில் இருந்தான். நடுரவில் திடீரென்று விழித்திருந்தான். ஒரு தெளிவு வந்தது. நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று தெரிந்தது. அவன் விரும்பியது தொழில் தொடங்குவது. தமிழ் கைவினைப் பொருட்களை வெளிநாட்டில் விற்பது. அடுத்த 6 மாதம் திட்டம் போட்டான். வேலை விட்டான். தொழில் தொடங்கினான். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் தொடர்ந்தான். 2 வருடத்தில் நல்ல வருமானம்.
1 வருடத்தில் திருமணம், 1 வருடத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவன் சொல்கிறான், நடுரவில் வந்த அந்த தெளிவு சிவன் வழிகாட்டுதல். அந்த தெளிவை நம்பினேன், வாழ்க்கை மாறியது. இரவில் திடீரென்று வரும் எண்ணம், காலையில் திடீரென்று வரும் தெளிவு, தியானத்தில் திடீரென்று வரும் புரிதல், இவை சிவன் வழிகாட்டுதல். இந்த தெளிவை நம்புங்கள், இந்த புரிதலை செயல்படுத்துங்கள். சிவன் காட்டுகிறார், நாம் நடக்க வேண்டும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் பேசுவோம். சிவன் வழிகாட்டுதலும் கர்மாவும் எப்படி தொடர்புடையது என்று. கர்மா என்றால் செயல். நம் கடந்த செயல்களின் விளைவுகள் இப்போது வருகின்றன. நாம் பயன்படுத்திய வார்த்தைகள், காட்டிய அன்பு, செய்த தவறுகள், இவையெல்லாம் ஒரு கணக்கு போல் திரும்பி வருகின்றன. இது கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இதில் ஒரு அழகான உண்மை இருக்கிறது. கர்மாவை சிவன் நிர்வகிக்கிறார். நாம் செய்த நல்லது திரும்பி வரும், நாம் செய்த தவறின் விளைவும் வரும். ஆனால் சிவன் கருணையுடன் கொடுக்கிறார், தண்டிக்கிறார் என்று இல்லை, திருத்துகிறார் என்று நினைக்கவும். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்தும் போது கோபத்தில் திருத்துகிறாரா அல்லது அன்பில் திருத்துகிறாரா? நல்ல ஆசிரியர் அன்பில் திருத்துவார். சிவனும் அப்படித்தான். கஷ்டம் வரும்போது இது ஒரு திருத்தம், ஒரு பயிற்சி என்று நினைக்கவும். இந்த கஷ்டத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவனிடம் கேளுங்கள். இந்த கேள்வி கேட்டவுடன் ஒரு பதில் வரும். அந்த பதிலே வழிகாட்டுதல். ஒரு கதை சொல்கிறேன். நாமக்கலில் ஒரு டாக்டர் இருந்தார். பெயர் சுரேஷ். வயது 45. நிறைய பணம் சம்பாதித்தார். நிறைய நோயாளிகளை குணப்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் தன் அம்மாவுக்கு நோய் வந்தது. மகன் டாக்டர், ஆனால் குணப்படுத்த முடியவில்லை. அந்த நேரம் சுரேஷ் மிகவும் கஷ்டப்பட்டார். நான் நோய் குணப்படுத்துகிறேன் என்று நினைத்தேன், ஆனால் உண்மையில் சிவன்தான் குணப்படுத்துகிறார், நான் ஒரு கருவி மட்டுமே. இந்த புரிதல் சுரேஷை மாற்றியது. அதற்கு பிறகு நோயாளிகளை வேறு மாதிரி பார்த்தார், அன்போடு பார்த்தார். சிவன் கருவியாக இருப்பதில் மகிழ்ந்தார். கர்மாவன் கஷ்டத்தில் வந்த வழிகாட்டுதல் அவரை மாற்றியது. இதுதான் கர்மா மற்றும் சிவன் வழிகாட்டுதல் ஒன்று சேரும் விதம். கஷ்டத்தில் கேளுங்கள், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. வழிகாட்டுதல் வரும். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான தத்துவம். சிவன் வழிகாட்டுதல் என்பது ஒரு நேர்கோடு இல்லை, அது ஒரு நதி போல். சில நேரங்களில் தெற்கே போகும், சில நேரங்களில் கிழக்கே திரும்பும், சில நேரங்களில் வேகமாக ஓடும், சில நேரங்களில் மெதுவாக ஓடும். ஆனால் இறுதியில் கடலை சேரும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் எல்லாமே தெளிவாக இருக்கும், சில நேரங்களில் எல்லாமே குழப்பமாக இருக்கும், சில நேரங்களில் வேகமாக நடக்கும், சில நேரங்களில் மெதுவாக நடக்கும். ஆனால் சிவன் வழிகாட்டுகிறார் என்ற நம்பிக்கை வைத்தால் இறுதியில் சரியான இடத்தை சேர்வோம். இந்த நம்பிக்கை மட்டும் போதும். இப்போது ஒரு நடைமுறை விஷயம் சொல்கிறேன். சிவன் வழிகாட்டுதல் கிடைத்தவுடன் என்ன செய்வது? 1. கவனியுங்கள். ஏதோ ஒரு சமிக்ஞை வந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். 2. ஒரு நொடி நிறுத்துங்கள். அவசரமாக செயல்படாதீர்கள். அந்த வழிகாட்டுதல் உண்மையானதா என்று மனசு உறுதி செய்யட்டும். 3. நம்பிக்கையோடு நடவுங்கள். தடை வரும், ஆனால் நிற்காதீர்கள். தடை என்பது வழி இல்லை என்று சொல்வது இல்லை, வேறு வழியில் போ என்று சொல்வது. 4. தினமும் சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள், ஆனால் எதிர்பார்க்காமல் நன்றி சொல்லுங்கள். பலன் வரட்டும் வராட்டும் நன்றி சொல்லுங்கள். 5. தொடருங்கள், விட்டுவிடாதீர்கள். இந்த 5ம் சிவன் வழிகாட்டுதலை வாழ்க்கையில் கொண்டு வரும் திறவுகோல். இப்போது ஒரு அழகான சித்தர் சொன்னது சொல்கிறேன். பட்டினத்தார் சொன்னார், ஆடி வருவதும் சிவனே, ஆடாமல் இருப்பதும் சிவனே என்று. அதாவது நடக்கும் எல்லாமே சிவன், நடக்காமல் போவதும் சிவன், நல்லதும் சிவன், கஷ்டமும் சிவன். இந்த புரிதல் வந்தால் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கலாம், எந்த நிலையிலும் சிவனை பார்க்கலாம், எந்த கஷ்டத்திலும் சிவன் இருக்கிறார் என்று நம்பலாம். இது எளிமையான தத்துவம், ஆனால் ஆழமான உண்மை. சிவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் வழிகாட்டுகிறார். நாம் கவனித்தால் தெரியும். இந்த வீடியோவின் கடைசி தருணத்தில் ஒரு விஷயம் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள், ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். உள்ளே சி என்று உணருங்கள், வெளியே வா என்று உணருங்கள். 3 முறை. இப்போது மனசில் சொல்லுங்கள், சிவனே, என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என்னை சரியான வழியில் வழிகாட்டு. நீ காட்டும் வழியில் நான் நம்பிக்கையோடு நடப்பேன். இந்த ஒரு வாக்கியம் சொல்லுங்கள். சொன்னீர்களா? அந்த நொடியில் சிவன் கேட்டார். உங்கள் வழிகாட்டுதல் தொடங்கியது. இனி கவனியுங்கள், வாழ்க்கை காட்டும், சிவன் வழிகாட்டுவார். இப்போது ஒரு மிகவும் ஆழமான தத்துவ விஷயம் பேசுவோம். சிவன் வழிகாட்டுதலும் கர்மாவும் எப்படி தொடர்புடையது என்று. தட்சிணமூர்த்தி வடிவம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
தட்சிணமூர்த்தி என்றால் தெற்கே நோக்கியவர். சிவன் ஒரு ஆலமரத்தின் கீழ் தெற்கே நோக்கி அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் 4 முனிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காட்சி என்ன சொல்கிறது? சிவன் பேசவில்லை, மௌனமாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் முனிவர்களுக்கு எல்லாமே புரிகிறது. மௌனத்தில் உபதேசம் நடக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் முனிவர்கள் தயாராக இருந்தார்கள். மனம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் சிவன் மௌனம் பேசியது. அந்த மௌன பேச்சு ஞானம், அது வழிகாட்டுதல். தட்சணமூர்த்தி என்பது நம் ஒவ்வொரு உள்ளிலும் இருக்கும் ஞான சக்தி. அந்த சக்தி எப்போதும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. நாம் அமைதியாக இருந்தால் கேட்கும். இப்போது ஒரு நடைமுறை பயிற்சி சொல்கிறேன். ஒரு முடிவு எடுக்க கஷ்டமாக இருக்கும்போது இதை செய்யுங்கள். முதல் நாமும் அப்படி சிவன் காட்டும் வழியில் ஓடுங்கள். தடை வரும், சுற்றிப்போங்கள், ஆனால் நிற்காதீர்கள். இறுதியில் சிவனை சேர்வீர்கள். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். இதை கவனமாக கேளுங்கள். சிவன் வழிகாட்டுதல் கேட்க 3 தடைகள் இருக்கின்றன. முதல் தடை அகங்காரம். நான் சரிதான் என்ற நம்பிக்கை. வேறு வழி வேண்டாம், என் வழிதான் சரி என்ற பிடிவாதம். இந்த அகங்காரம் சிவன் குரலை மூடுகிறது. இரண்டாவது தடை பயம். மாற்றம் பயமாக இருக்கிறது. புதிய வழி பயமாக இருக்கிறது. தெரியாத இடம் பயமாக இருக்கிறது. இந்த பயம் சிவன் வழிகாட்டுதலை ஏற்க விடாது. மூன்றாவது தடை அவசரம். சிவன் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு நாளில் பலன் வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த அவசரம் பொறுமையை கொல்கிறது. பொறுமை இல்லாமல் சிவன் வழிகாட்டுதல் தெரியாது. இந்த 3 தடைகளையும் தெரிந்து கொண்டோம். இனி விழிப்புடன் இருங்கள். அகங்காரம் வருகிறதா? கவனியுங்கள். பயம் வருகிறதா? சிவன் என்னோடு இருக்கிறார் என்று நினையுங்கள். அவசரம் வருகிறதா? சிவன் சரியான நேரத்தில் வருவார் என்று நம்புங்கள். இந்த 3ம் கட்டுப்படுத்தினால் சிவன் வழிகாட்டுதல் தெளிவாக வரும். இப்போது ஒரு சின்ன நகைச்சுவை. ஒரு பக்தர் சிவனிடம் கேட்டார், சிவனே என்னை வழிகாட்டு என்று. அடுத்த நாளும் கேட்டார், அடுத்த நாளும் கேட்டார். 1 மாதம் கேட்டார். ஒன்றும் நடக்கவில்லை. கோபமாக கோயிலுக்கு போனார். சிவனே, 1 மாதமாக கேட்கிறேன், நீ வழிகாட்டவில்லை என்று சொன்னார். அப்போது அர்ச்சகர் சொன்னார், அம்மா, சிவன் வழிகாட்டினார், நீங்கள் அதை வேண்டாம் என்று சொன்னீர்கள். பக்தர் திடுக்கிட்டார். அர்ச்சகர் சொன்னார், கடந்த மாதம் உங்கள் அண்டை வீட்டு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னார், நீங்கள் கேட்கவில்லை. உங்கள் மகன் ஒரு வழி சொன்னான், நீங்கள் வேண்டாம் என்றீர்கள். உங்கள் கனவில் ஒரு திசை தெரிந்தது, நீங்கள் மறந்தீர்கள். பக்தர் ஒரு நிமிடம் யோசித்தார். ஆமாம், இவை நடந்தன. சிவன் வழிகாட்டியிருந்தார், நாம் கவனிக்கவில்லை. இனி கவனிப்போம். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதி, ரெக்கார்ட் செய்து, எடிட் செய்து உங்களிடம் கொண்டு வருகிறேன். ஏன் இந்த வேலை செய்கிறேன் என்று கேட்டால் ஒரே ஒரு பதில். சிவன் வழிகாட்டினார், இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போ என்று. நான் அந்த வழிகாட்டுதலை ஏற்றேன். இது என் சேவை, சிவனுக்கும் உங்களுக்கும். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். சிவன் வழிகாட்டுதலை ஏற்க ஒரு மந்திரம் இருக்கிறது. அது என்னவென்றால் நமோ நமக. நமோ நமக என்றால் நான் வணங்குகிறேன், நான் சரணடைகிறேன் என்று பொருள். சிவனிடம் நமோ நமக என்று சொல்லும்போது, சிவனே, நீ சொல்வதை கேட்கிறேன், என் வழி வேண்டாம், உன் வழி வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சரணாகதி வந்தவுடன் வழிகாட்டுதல் தெளிவாகும். இன்று ஒருமுறை சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய நமோ நமக. உன் வழியில் என்னை வழிகாட்டு என்று கேளுங்கள். இப்போது ஒரு அழகான கதை. திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி இருந்தார். பெயர் ரங்கசாமி. வயது 61. ஒவ்வொரு வருடமும் நல்ல மழை வரட்டும் என்று சிவனிடம் கேட்பார். ஆனால் சில வருடங்கள் மழை வராது. பயிர் கெடும், கை கால் கட்டிவிடும். ஒரு வருடம் மழை வராது என்று தெரிந்தது. ரங்கசாமி கோயிலுக்கு போனார். சிவனே, இந்த வருடம் என்ன செய்வது என்று கேட்டார். அன்று இரவு கனவில் ஒரு விஷயம் தெரிந்தது. தோட்டக்காய் போடு, நீர் குறைவாக தேவைப்படும், விலை நல்லாக இருக்கும் என்று. விழித்திருந்தான், சிரித்தான். கனவு என்று ஒதுக்கினான். ஆனால் அந்த எண்ணம் போகவில்லை. 3 நாள் மனசில் இருந்தது. கடைசியில் தோட்டக்காய் போட்டான். அந்த வருடம் தோட்டக்காய் விலை மிக அதிகமாக இருந்தது. நல்ல வருமானம் வந்தது. கனவில் வந்தது சிவன் வழிகாட்டுதல். நம்பினால் கிட்டும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். இதை கவனமாக கேளுங்கள். சிவன் வழிகாட்டுதல் பெறுவதில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. என்னவென்றால், சிவன் வழிகாட்டுதல் என்பது எப்போதும் நல்ல செய்தி மட்டுமே வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சிவன் சொல்கிறார், இந்த வழியில் போகாதே, இந்த மனிதரை நம்பாதே, இந்த முடிவு சரியில்லை என்று. இது கேட்க பிடிக்காது. மனம் வேறொன்று விரும்பும். ஆனால் சிவன் சொல்வது கேட்டால் தப்பும். ஒரு கதை. கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிழவி இருந்தார்கள். பெயர் முத்தம்மா. வயது 70. மகன் ஒரு வியாபார திட்டம் சொன்னான். நல்ல லாபம் வரும் என்று சொன்னான். கிழவிக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. உள்ளூர ஒரு குரல் வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் மகன் மேல் அன்பு. அவன் சொல்வது சரிதான் என்று நினைத்தார். கிழவி கோயிலுக்கு போனார். சிவனே, என்ன செய்வது என்று கேட்டார். கோயிலிலிருந்து திரும்பும் போது மனசில் இன்னும் அந்த வேண்டாம் என்ற குரல் இருந்தது. மகனிடம் சொன்னார், கொஞ்சம் காத்திரு, நான் சரியில்லை என்று நினைக்கிறேன். மகன் வேறு ஒரு முதலீட்டாளரை பார்த்தான். அந்த வியாபாரத்தில் 6 மாதத்தில் தோல்வி வந்தது.
மற்றவர்கள் நிறைய பணம் இழந்தார்கள். முத்தம்மா தப்பினார்கள். ஏனென்றால் சிவன் வழிகாட்டுதல் கேட்டார்கள். இது சிவன் வழிகாட்டுதல். சில நேரங்களில் வேண்டாம் என்று சொல்வதும் வழிகாட்டுதல். அதை கேளுங்கள். இப்போது சிவன் வழிகாட்டுதலின் மிக உயர்ந்த நிலை பற்றி பேசுவோம். சாதாரண வழிகாட்டுதல் என்பது வெளியிலிருந்து வரும். நண்பன் சொல்கிறான், புத்தகம் சொல்கிறது, அனுபவம் சொல்கிறது. இவையெல்லாம் நல்லவை. ஆனால் மிக உயர்ந்த வழிகாட்டுதல் என்பது உள்ளிலிருந்து வரும். அந்த உள்ளிலிருந்து வரும் வழிகாட்டுதலை சிவ அந்தர்ஞானம் என்று சொல்கிறோம். அந்தர் என்றால் உள்ளே, ஞானம் என்றால் அறிவு, உள்ளே இருக்கும் அறிவு. இந்த அறிவு எல்லோரிடமும் இருக்கிறது, ஆனால் சத்தங்களால் மூடப்பட்டிருக்கிறது. அமைதியில் திறக்கும். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். புதுக்கோட்டையில் ஒரு மூதாட்டி இருந்தார்கள். பெயர் வேலம்மா. வயது 90. எழுத படிக்க தெரியாது. ஆனால் யாராவது கேள்வி கேட்டால் சரியான பதில் சொல்வார்கள். யாரோ ஒருவர் கேட்டார், வேலம்மா, நீங்கள் எப்படி இவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? வேலம்மா சொன்னார்கள், நான் சொல்வதில்லை, உள்ளே ஒரு குரல் இருக்கிறது, அது சொல்கிறது, நான் அதை சொல்கிறேன். அந்த உள்குரல் சிவன். நம்மிடமும் அந்த குரல் இருக்கிறது, ஆனால் நாம் கேட்பதில்லை. வெளிக்குரல்கள் அதிகம், உள்குரல் கேட்கவில்லை. தினமும் 1 நிமிடம் வெளிச்சத்தங்களை நிறுத்துங்கள். அந்த அமைதியில் உள்குரலை கேளுங்கள். ஆரம்பத்தில் கேட்காது, தொடர்ந்தால் கேட்கும். அந்த குரல் சிவன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். சிவன் வழிகாட்டுதல் ஏற்க ஒரு மந்திரம் இருக்கிறது. அது என்னவென்றால் நமோ நமக. நமோ நமக என்றால் நான் வணங்குகிறேன், நான் சரணடைகிறேன் என்று பொருள். சிவனிடம் நமோ நமக என்று சொல்லும்போது, சிவனே, நீ சொல்வதை கேட்கிறேன், என் வழி வேண்டாம், உன் வழி வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சரணாகதி வந்தவுடன் வழிகாட்டுதல் தெளிவாகும். இன்று ஒரு முறை சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய நமோ நமக. உன் வழியில் என்னை வழிகாட்டு என்று கேளுங்கள். இப்போது ஒரு அழகான கதை. திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி இருந்தார். பெயர் ரங்கசாமி. வயது 61. ஒவ்வொரு வருடமும் நல்ல மழை வரட்டும் என்று சிவனிடம் கேட்பார். ஆனால் சில வருடங்கள் மழை வராது. பயிர் கெடும், கை கால் கட்டிவிடும். ஒரு வருடம் மழை வராது என்று தெரிந்தது. ரங்கசாமி கோயிலுக்கு போனார். சிவனே, இந்த வருடம் என்ன செய்வது என்று கேட்டார். அன்று இரவு கனவில் ஒரு விஷயம் தெரிந்தது. தோட்டக்காய் போடு, நீர் குறைவாக தேவைப்படும், விலை நல்லாக இருக்கும் என்று. விழித்திருந்தான், சிரித்தான். கனவு என்று ஒதுக்கினான். ஆனால் அந்த எண்ணம் போகவில்லை. 3 நாள் மனசில் இருந்தது. கடைசியில் தோட்டக்காய் போட்டான். அந்த வருடம் தோட்டக்காய் விலை மிக அதிகமாக இருந்தது. நல்ல வருமானம் வந்தது. கனவில் வந்தது சிவன் வழிகாட்டுதல். நம்பினால் கிட்டும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். இதை கவனமாக கேளுங்கள். சிவன் வழிகாட்டுதல் பெறுவதில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. என்னவென்றால், சிவன் வழிகாட்டுதல் என்பது எப்போதும் நல்ல செய்தி மட்டுமே வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சிவன் சொல்கிறார், இந்த வழியில் போகாதே, இந்த மனிதரை நம்பாதே, இந்த முடிவு சரியில்லை என்று. இது கேட்க பிடிக்காது. மனம் வேறொன்று விரும்பும். ஆனால் சிவன் சொல்வது கேட்டால் தப்பும். ஒரு கதை. கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிழவி இருந்தார்கள். பெயர் முத்தம்மா. வயது 70. மகன் ஒரு வியாபார திட்டம் சொன்னான். நல்ல லாபம் வரும் என்று சொன்னான். கிழவிக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. உள்ளூர ஒரு குரல் வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் மகன் மேல் அன்பு. அவன் சொல்வது சரிதான் என்று நினைத்தார். கிழவி கோயிலுக்கு போனார். சிவனே, என்ன செய்வது என்று கேட்டார். கோயிலிலிருந்து திரும்பும் போது மனசில் இன்னும் அந்த வேண்டாம் என்ற குரல் இருந்தது. மகனிடம் சொன்னார், கொஞ்சம் காத்திரு, நான் சரியில்லை என்று நினைக்கிறேன். மகன் வேறு ஒரு முதலீட்டாளரை பார்த்தான். அந்த வியாபாரத்தில் 6 மாதத்தில் தோல்வி வந்தது. மற்றவர்கள் நிறைய பணம் இழந்தார்கள். முத்தம்மா தப்பினார்கள். ஏனென்றால் சிவன் வழிகாட்டுதல் கேட்டார்கள். இது சிவன் வழிகாட்டுதல். சில நேரங்களில் வேண்டாம் என்று சொல்வதும் வழிகாட்டுதல். அதை கேளுங்கள். இப்போது சிவன் வழிகாட்டுதலின் மிக உயர்ந்த நிலை பற்றி பேசுவோம். சாதாரண வழிகாட்டுதல் என்பது வெளியிலிருந்து வரும். நண்பன் சொல்கிறான், புத்தகம் சொல்கிறது, அனுபவம் சொல்கிறது. இவையெல்லாம் நல்லவை. ஆனால் மிக உயர்ந்த வழிகாட்டுதல் என்பது உள்ளிலிருந்து வரும். அந்த உள்ளிலிருந்து வரும் வழிகாட்டுதலை சிவ அந்தர்ஞானம் என்று சொல்கிறோம். அந்தர் என்றால் உள்ளே, ஞானம் என்றால் அறிவு, உள்ளே இருக்கும் அறிவு. இந்த அறிவு எல்லோரிடமும் இருக்கிறது, ஆனால் சத்தங்களால் மூடப்பட்டிருக்கிறது. அமைதியில் திறக்கும். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். புதுக்கோட்டையில் ஒரு மூதாட்டி இருந்தார்கள். பெயர் வேலம்மா. வயது 90. எழுத படிக்க தெரியாது. ஆனால் யாராவது கேள்வி கேட்டால் சரியான பதில் சொல்வார்கள். யாரோ ஒருவர் கேட்டார், வேலம்மா, நீங்கள் எப்படி இவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? வேலம்மா சொன்னார்கள், நான் சொல்வதில்லை, உள்ளே ஒரு குரல் இருக்கிறது, அது சொல்கிறது, நான் அதை சொல்கிறேன். அந்த உள்குரல் சிவன். நம்மிடமும் அந்த குரல் இருக்கிறது, ஆனால் நாம் கேட்பதில்லை. வெளிக்குரல்கள் அதிகம், உள்குரல் கேட்கவில்லை. தினமும் 1 நிமிடம் வெளிச்சத்தங்களை நிறுத்துங்கள். அந்த அமைதியில் உள்குரலை கேளுங்கள். ஆரம்பத்தில் கேட்காது, தொடர்ந்தால் கேட்கும். அந்த குரல் சிவன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். சிவன் வழிகாட்டுதல் ஏற்க ஒரு மந்திரம் இருக்கிறது. அது என்னவென்றால் நமோ நமக. நமோ நமக என்றால் நான் வணங்குகிறேன், நான் சரணடைகிறேன் என்று பொருள். சிவனிடம் நமோ நமக என்று சொல்லும்போது, இந்த ஒரு பயிற்சி தினமும் செய்யுங்கள், 1 மாதம் செய்யுங்கள், என்ன மாற்றம் வருகிறது என்று பாருங்கள்.
இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் வழிகாட்டுதலில் ஒரு மகா ரகசியம் இருக்கிறது. என்னவெனில், சிவன் வழிகாட்டுதல் எப்போதும் இப்போதே வருகிறது. கடந்த காலத்திற்கு வழிகாட்டல் இல்லை, எதிர்கால திட்டத்திற்கு வழிகாட்டல் இல்லை. இந்த நொடிக்கு மட்டும் வழிகாட்டல் வருகிறது. ஏனென்றால் சிவன் இந்த நொடியில் இருக்கிறார். இந்த நொடி மட்டுமே உண்மை. கடந்தது போனது, எதிர்காலம் வரவில்லை. இந்த நொடி மட்டும் உள்ளது. அதனால் வழிகாட்டுதல் இந்த நொடிக்கு மட்டுமே வரும். இந்த நொடியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். இந்த நொடிக்கு மட்டும் வழி கேளுங்கள். அடுத்த நொடி வரும்போது அடுத்த வழி கிட்டும். ஒவ்வொரு நொடியும் சிவன் வழிகாட்டுகிறார். நாம் ஒவ்வொரு நொடியும் கவனிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. கவனியுங்கள், வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு கடைசி கதை. மதுரையில் ஒரு பாட்டி இருந்தார்கள். பெயர் சொர்ணாம்பாள். வயது 82. ஜீவிதத்தில் நிறைய பார்த்தார்கள். கணவன் போனார், பிள்ளைகள் போனார்கள், தனிமையில் இருந்தார்கள். ஒரு பேரன் கேட்டான், பாட்டி, வாழ்க்கையில் சிவன் என்னை வழிகாட்டினார் என்று நம்புகிறீர்களா? பாட்டி ஒரு நிமிடம் யோசித்தார்கள். பிறகு சொன்னார்கள், வழிகாட்டினார் என்று மட்டுமில்லை, தொடர்ந்து வழிகாட்டியிருக்கிறார். தவறான வழியில் போகும்போது ஒரு இடையூறு வந்தது. சரியான வழியில் போகும்போது ஒரு எளிமை வந்தது. கஷ்டம் வரும்போது ஒரு தாங்குதல் வந்தது. கண்ணீர் வரும்போது ஒரு அமைதி வந்தது. இவை எல்லாம் சிவன். பேரன் கேட்டான், அப்போ சிவன் எல்லாமே சரி செய்தார் என்று சொல்கிறீர்களா? பாட்டி சொன்னார்கள், இல்லை, சரி செய்யவில்லை. ஆனால் தொடர வழி கொடுத்தார். அதுவே போதும். தொடர வழி கொடுப்பது போதும். இதை படிக்கும்போது நெஞ்சு நிரம்புகிறதா? ஆமாம் என்று சொல்கிறீர்களா உள்ளே? சிவன் நம்மை சரி செய்யவில்லை, ஆனால் தொடர வழி கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தொடர வழி கொடுக்கிறார். இது போதும். இது மிகவும் போதும். இப்போது இந்த வீடியோவின் இறுதியில் வருகிறோம். இந்த 1 மணி நேரத்தில் நாம் என்ன கற்றோம்? வாழ்க்கை சூழலில் நிற்பது பழைய பாறைகள் காரணம். மனம் என்னும் நதியை புதிய வழியில் ஓட வழி வேண்டும். சிவன் வழிகாட்டுதல் 5 வழிகளில் வருகிறது. அமைதியிலிருந்து, மனிதர்கள் மூலமாக, சூழல் மூலமாக, உடல் மூலமாக, கனவு மூலமாக. சிவன் குரல் இதயத்தில் வருகிறது. மனம் அகங்காரத்தில் பேசுகிறது. இதயத்தை கேளுங்கள். 3 தடைகளை தாண்டுங்கள். அகங்காரம், பயம், அவசரம். தினமும் 1 நிமிடம் சிவனே வழிகாட்டு என்று கேளுங்கள். நாள் முழுவதும் கவனமாக இருங்கள். வழிகாட்டுதல் தெரியும். உள்ளம் சிவன் கோயில். உள்ளே விளக்கை ஏற்றுங்கள். அந்த வெளிச்சத்தில் வழி தெரியும். இவற்றில் ஒரு விஷயம் மட்டும் இன்று செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் படுக்கையிலேயே 1 நொடி கண்களை மூடி, சிவனே, இன்று என்னை சரியான வழியில் வழிகாட்டு என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு நொடி, அந்த ஒரு முயற்சி. சிவன் கேட்கிறார், வழிகாட்டுவார். நம்பிக்கை வையுங்கள். இன்று இந்த வீடியோவை பார்த்தீர்கள். சிவன் வழிகாட்டுதல் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இந்த தெரிவு வேறொரு நடவடிக்கையாக மாற வேண்டும். அந்த நடவடிக்கை நாளை காலை தொடங்கட்டும். கீழே கமெண்ட் பெட்டியில் எழுதுங்கள், நாளை காலை நான் சிவனிடம் வழிகாட்டுதல் கேட்கிறேன் என்று. அந்த வார்த்தை உங்கள் உறுதிமொழி. சிவன் கேட்கிறார், நீங்கள் கேட்டீர்கள் என்று அவருக்கு தெரியும். அந்த தெரிவோடு அவர் வருவார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் வழியில் தடுமாறுகிறார். யாரோ ஒருவருக்கு திசை தெரியவில்லை. உங்கள் ஒரு பகிர்வு அவர்களுக்கு சிவன் வழிகாட்டுதலாக வரலாம். அந்த நல்ல காரியத்தில் பங்கேடுங்கள். சிவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வழியை அவர் அறிவார். உங்கள் நேரத்தில் வழிகாட்டுவார். காத்திருங்கள், கவனியுங்கள், நம்புங்கள். ஓம் நமச்சிவாய. சிவன் வழிகாட்டட்டும். நீங்கள் நடங்கள். நன்றி. சாந்தி.